எதுவரை எம் மூச்சு இயங்குகிறதோ, எதுவரை எம் உடல் இம்மண் தோயுமோ, அதுவரை மொழி இனப்பற்று அடங்காது. அடங்கா பற்று பணியாது தனியாது அடையாமல் விடாது விடுதலை. அண்ணன் உள்ளிட்ட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 51வது ஊர், 50 சிறுநகரங்கள் எல்லாம் சேர்ந்து 51வது ஊர் என்று சொல்லப்பட்ட அம்பத்தூரிலே நடக்கின்ற தமிழ்நாடு நாள். 51 ஊர் அம்பத்தூர் ஆனதா என்றால் அது வரலாறா என்றால் தெரியவில்லை. அப்படி ஆனதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் எப்போதுமே வரலாறுகளை கதைகளாகவும் கதைகளை வரலாறுகளாகவும் இங்கே மாற்றி வைத்திருக்கிறார்கள். 108 அம்மன் திருத்தலங்களிலே 51வது திருத்தலம் இங்கே அமைந்திருப்பதால் அம்பத்தூர் ஆனதாக கூட சொல்லப்படுகிறது. அண்ணன் அன்பு தென்னரசன் அவர்கள் அதை திராவிட கடப்பாறையை கொண்டு எப்போதும் போல எதிர்த்தாலும் எதிர்க்கலாம். நீங்க இப்ப சொன்னார் அண்ணன், நீங்க எல்லாம் ஏமாத்துறீங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த திராவிட கடப்பாறையை நீண்ட காலமாக தூக்கி கொண்டு திரிந்த அன்பு தென்னரசன் அவர்கள் சொல்கிறாரே என்று அவரை உடனடியாக ஒப்புதல் வாக்கம்ல கொடுத்து விட்டார். நன்றி அண்ணா. இந்த தமிழ்நாடு நாள் நாம் தமிழர் கட்சி வருகைக்கு பிறகு சட்டமாக்கப்பட்டு விட்டது. அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் மாற்றிவிட முடியாது. ஏனென்றால் நாம் நன்றி உடையவர்கள். தெற்கெல்லை போராட்டத்திலும் வடக்கெல்லை போராட்டத்திலும் தங்கள் இன்னுயிரை ஈந்து தங்கள் வாழ்க்கையை இந்த இனத்திற்காகவும் தமிழ் மாநிலத்திற்காகவும் ஒப்படைத்த அந்த வீர மரபர்களை நாம் என்றைக்கும் மறவோம். நாம் நன்றி உடையவர்கள், அவர்கள் நன்றிக்குரியவர்கள். நீண்ட காலமாக தமிழ்நாடு நாள், தமிழக பெருவிழா என்றெல்லாம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், எப்போதும் கொண்டாடுவோம். ஆனால் கடந்த ஆண்டு நடந்த தமிழ்நாடு நாள் பெருவிழாவை நாம் மட்டுமல்ல சிலர் மறந்திருக்கவே மாட்டார்கள். அண்ணன் சீமான் அவர்களின் தாண்டவத்தை அவர்கள் பார்த்தார்கள் கடந்த ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி. அந்த தாண்டவம் இன்றைக்கும் கூட நிகழலாம். ஏனென்றால் இதை ஸ்டாலின் அவர்களோ அவருடைய அப்பனோ சட்டம் போட்டு என்றைக்கும் மாற்றிவிட முடியாது. மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே, மார்ச் 1ஆம் தேதியை தானே நீங்கள் பிறந்த நாளாக கொண்டாடுகிறீர்கள். அது உங்கள் பிறந்த நாளா அல்லது உங்களுக்கு பெயர் வைக்கப்பட்ட நாளா? அவர் பெயர் வைக்கப்பட்ட நாளா என்று அவரால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அதிலும் பல குழப்பங்கள், பல கதைகள் இருக்கிறது. ஐயா அவரின் பெயரையும் அண்ணாதுரை அவர்கள் பெயரிலே பின்னால் இருக்கிற துறையையும் சேர்த்து ஐயா துறை என்று நான் பெயர் வைத்தேன் என்று ஒரு கதை. அப்படி என்றால் அது ராமதுரை என்றோ அல்ல ராமண்ணா என்றோ தான் வைத்திருக்க வேண்டும், அது வேறு. பிறகு நான் ஸ்டாலின், புரட்சியாளர் ஸ்டாலின் அவர்களின் பெயரை தான் என் மகனுக்கு வைத்தேன் என்று ஒரு கதை. அதனால் அது பெயர் வைத்த நாளா அது பிறந்த நாளா என்பதை கூட அவரால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே பாவம் வைகப்பியல் சொல்வது போல கொள் நெல் முதல் நிலையமா நெல் கொள்முதல் நிலையமா, அது நெல் கொள்முதல் நிலையம் என்றெல்லாம் குழம்பி போயிருக்கிறார். நான் வேறு, நான் டெல்டாக்காரன் என்று வேற சொல்லிக் கொள்கிறார் பாவம். அதனால அவரால் அதெல்லாம் தெளிவா சொல்லிட முடியாது. இவர்கள் போடுவதெல்லாம் சட்டம் அல்ல. 2010 மே 18க்கு பிறகு தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் போடுவதுதான் சட்டம். எனவே நாம் தமிழர் நடத்துவதுதான் தமிழ்நாடு நாள். அதை இனி எவனாலும் மாற்ற முடியாது, எவனாலும் மாற்ற முடியாது. யார் அந்த சார் என்பதே இன்னும் இங்க பிரச்சனை முடிவு வரல. யார் அந்த சார்னே தெரியல. அது அடுத்தது இன்னொரு சாரை கொண்டு வரும். அது என்னங்க சார் என்று ஒரு குழப்பம். அது எல்லாருமே ரொம்ப மிதவாதமாக சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்று ரொம்ப மென்மையாக மொழிபெயர்த்து சொல்கிறார்கள். அது உண்மையிலேயே அது சிறப்பு தீவிர திருத்தம் என்று தான் சொல்ல வேண்டும். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்கிறார்கள். அதில் போலி வாக்காளர்கள், அயல்நாட்டு வாக்காளர்கள் அதெல்லாம் மாற்றுவது அது அவர்களுடைய கடமை, தேர்தல் ஆணையத்தின் கடமை, இந்திய அரசின் கடமை. 2004க்கு பிறகு செய்யவில்லை, நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். பரவாயில்லை. அண்ணன் சொன்னது போல பீகாரில் நீக்கப்பட்டவன் எல்லாம் திரும்பி இங்கே வந்து வாக்காளராக மாற்றப்பட்டு விட்டான். தமிழ்நாட்டின் ஆட்சியை எங்கிருந்தோ வந்த பீகாரியோ அஸ்ஸாமியோ வடமாநிலத்தை சேர்ந்தவனோ தீர்மானிப்பதற்கு தமிழர்கள் அனுமதித்து விடுவார்களா? தமிழர்கள் ஆகப்பெரிய ஜனநாயகவாதிகள். ஆனாலும் அவர்கள் ரத்தத்திலே போர் வீரம் குடிகொண்டுள்ளது. அதற்கான நாள் தான் இந்த நவம்பர் 1ஆம் நாள். அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய இந்திய பிரதமர் அவர்களே, இந்திய பிரதமர் தான் பிரதமர் என்பதை மறந்துவிட்டு தன்னுடைய பழைய தொழிலிலே ஒரு தேநீர் இருப்பவர் பிரதமராவது மிக பெருமைக்குரியதான். நாம் ஏற்கிறோம், வரவேற்கிறோம். ஆனால் நான் பிரதமர் என்பதை மறந்துவிட்டு நான் ஒரு தரகன் என்பது நிலையிலேயே நான் ஒரு
தமிழர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். இங்கே வரும்போது ஹமாரே பியாரே மித்ரோம் வணக்கம் என்றெல்லாம் தமிழ் தான் சிறந்தது என்று பேசுகிற நீங்கள் பீகாரிலே போனால் தமிழர்கள் அங்கே பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் என்று ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை செய்கிறீர்கள். அதற்காக தான் இந்த சாரா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனா? அசாமுக்கு போனால் அங்கே எப்படி ஒரு தமிழன் அசாமை ஆளலாம் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். உங்கள் அமித்ஷா கேட்டார். பூரி ஜெகநாதர் கோயிலின் சாவியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் தமிழர்கள் என்று பழி சுமத்தினீர்கள். இங்கே எங்களை விட தமிழர்களை விட வந்து வாழ்கின்ற வட இந்தியர்களும் வந்தேரிகளும் தான் இங்கே நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் வந்தேரி என்ற சொல்லை சொல்லக்கூடாது என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆனாலும் வந்தேரி என்று தவறான வார்த்தை எல்லாம் வந்து வாழ்பவர்கள் எல்லாம் வந்து ஏறியவர்கள் தானே. அப்படித்தானே இங்கே தமிழ்நாட்டிலே திருத்தணியிலே நான் சொல்லவில்லை, தளபதி கே விநாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் தமிழன், நான் இனத்தாலும் மொழியாலும் தமிழன், ஆனால் நான் தெலுங்கனாக ஆக்கப்பட்டேன் என்று தளபதி கே விநாயகம் சட்டமன்றத்திலே முழங்கி இருக்கிறார்கள். ஏன் 1908 முதலே திருத்தணி உள்ளிட்ட அந்த பகுதிகளிலே தமிழ் மொழிதான் கட்டாயம், தமிழ் மொழியே இல்லை, தெலுங்கு மொழிதான் கட்டாயம். பள்ளிகளிலே தமிழ் இல்லை, நீதிமன்றங்களிலே தமிழ் இல்லை, ஸ்டார் பதிவாளர் அலுவலகங்களிலே தமிழ் இல்லை, ஆவணத்திலே தமிழ் இல்லை, எல்லாமே தெலுங்குதான். எனவேதான் அங்கே தமிழ் பேசிய தமிழர்கள் எல்லாம் தெலுங்கு மொழி பேசியதால் தெலுங்கர்களாக கணக்கெடுக்கப்பட்டார்கள். வடக்கெல்லை போராட்டத்திற்காக போராடிய தளபதி கே விநாயகம் அவர்களையும் ரெட்டியார் என்று அவர்கள் அழைத்தார்கள். அங்கே குடியேறிய அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த பூர்வீக தமிழர்களாகிய வன்னியர்கள் பலரும் ரெட்டியார் பட்டத்தை அப்படித்தான் சுமந்தார்கள். இதேதான் கேரளாவிலும் நடந்தது. பசல் அலி கமிஷன் என்ன செய்தது? அதில் பொறுப்பேற்றிருந்த KM பணிக்கருக்கு பீர்மேடு தேவிகுளத்திலே நிறைய எஸ்டேட்டுகள் இருந்ததனால் KM பணிக்கர் அதை கேரளாவோடு இணைத்தார். இங்கே இருந்த தமிழர்கள், இங்கே இருந்த தமிழ் தலைவர்கள், காங்கிரஸ்காரர்கள், திராவிடர்கள், இந்த ராமசாமி வகையராக்கள் எல்லாரும் அதை வேடிக்கை பார்த்து தானே கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொல்ல முடியுமா நாங்கள் தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு நாங்கள் தான் காரணம் என்று? தமிழ்நாடு உருவாகிய பிறகும் கூட மெட்ராஸ் ஸ்டேட் என்று தானே அழைக்கப்பட்டது. அதற்கு ஒரே தமிழன் ஐயா மதிப்புக்குரிய சங்கரலிங்க நாடார் அவர்கள் தன்னுடைய உயிரை துறந்து போராடியதால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு என்று நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். வரலாற்று ரீதியாகவும் இலக்கியத்திலும் குறைவிடப்பட்ட அந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று போராடுவதற்கு பெயரிடுவதற்கு ஒரு தமிழன் தன் உயிரை தர வேண்டியிருந்தது. இவர்கள் எல்லாவற்றிலும் லேபிள் ஊட்டுவதை தவிர எதையுமே செய்ததில்லை. அதைதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ மதியாருக்குரிய இயக்குனர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டது போல தப்பி தவறு என்று சொல்லுவார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு நாளாக அறிவித்து விட்டார். அதை எப்படி பழனிசாமி அறிவிக்கலாம்? அதை நான் மாத்துறேன் அப்படின்னு. ஏன்னா இது என்ன உங்க வீட்டு பிரச்சனை, உங்க வீட்டு பஞ்சாயத்து தான் இது. இன்னும் இஷ்டத்துக்கு மாத்துறதுக்கு. அந்த அம்மா உங்க அப்பா கட்டிய தலைமைச் செயலகத்தை மருத்துவமனையா மாற்றும் போது வருத்தப்பட்டீங்கல்ல, அப்படிதான் தமிழனுக்கு இருக்கும். தமிழர்கள் ஆகப்பெரிய ஜனநாயகவாதிகளாக இருப்பதானே பிரச்சனை உங்களுக்கு. பெல்லாரி மாவட்டத்தை நீங்கள் கர்நாடகத்தில் எடுத்து மகாராஷ்டிரத்தில் சேர்க்க வேண்டும் அந்த குழு சொன்ன போது ஒட்டுமொத்த கன்னடர்களும் எதிர்த்து கிளர்ச்சி செய்து போராடி வன்முறையை தூண்டி போராடியதால் தான் பெல்லாரி கர்நாடகாவில் இன்றைக்கும் இருக்கிறது. தெலுங்கானாவை அப்போதே அவர்கள் 2 மாநிலமாக பிரித்தார்கள், இந்த மாநில புனரமைப்பு குழு. ஆனால் எங்களுக்கு விசால ஆந்திரா தான் தேவை என்று தெலுங்கர்கள் ஒற்றுமையாக போராடியதால் தான் அப்பொழுது ஆந்திராவும் தெலுங்கானாவும் ஒரே மாநிலமாக அமைந்தது. ஆனால் நாம் எப்போதுமே அன்பு வழியிலே அறவழியிலே போராடுகிறோம். அதனால்தான் நம்மை அவர்கள் மிளகாயை அரைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் 2010க்கு பிறகு வரலாறு மாறி இருக்கிறது. நாங்கள் திராவிடர்களே, இந்தியர்களே, மோடி அவர்களே, அருமை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் உங்களை ஒன்றே ஒன்றுதான் கேட்கிறோம். எங்களை ஜனநாயகவாதிகளாகவே இருக்க விடுங்கள். எங்களுக்கு வேறு வழியும் தெரியும். அந்த வழியிலிருந்து வந்தவர்கள் தான் எங்களுடைய மேதகு தலைவர் பிரபாகரன் எங்களுக்கு அந்த வழியை கற்பித்திருக்கிறார். எங்களுடைய அண்ணன் தமிழரசன் அவர்கள் அந்த வழியை எங்களுக்கு கற்பித்திருக்கிறார்கள். ஆனால் உலகத்தையே எங்களுடைய வீடாக, உலகமே எங்களுடைய ஊராக பார்த்த யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன இனத்தின் மாண்பை நாங்கள் ஒருபோதும் மாற்று இனத்தார் மீது காட்ட மாட்டோம். அதையே வைத்துக் கொண்டு நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய வரலாற்றையும் எங்களுடைய வாழ்வியலையும் நீங்கள் கொலை தோண்டி புதைக்கலாம் என்று நினைத்தால் மெரினாவில் நீங்கள் உங்க அப்பாவை புதைப்பதற்காக கதறி நின்ற காட்சி உங்களுக்கு மறந்திருக்காது. ஆனால் அதற்கூட இனிமே யாருக்கும் கிடைக்காத நிலை உருவாகிவிடும். எனவே தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 1956 1ஆம் நாள் தான் எங்கள் தாய் திருநாடு தமிழ்நாடு உருவானது. அதுதான் தமிழ்நாடு நாள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.